ஹலோ எவ்ரிவன். 2 நாளாகவே நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே பிக் அப்டேட் கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி போஸ்டர் போட்டுட்ருந்தோம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்டோருக்கு வந்து புதுசாக ஒரு வெப்சைட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இது மூலயமாவே இனிமேல் போட்டுக்க முடியும். ரொம்ப ஹேண்டடாக இங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து மல்டிபர்பஸ்டாக தான் இந்த வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது, எப்படி வந்து இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் நோட் டெமோ தான் வந்து இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறதுக்கு ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு நம்மளோட ஷாப் நேம் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா, ஸ்டோர் நேமை டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆன்லைனில் சஜஷன்ஸ் வந்து வந்துடும். இதில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக நீங்கள் வந்து ufa.in அப்படி கூட நீங்கள் URL போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட வெப்சைட். இதில் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகிட்ருக்கும். உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணுமோ அந்த கலெக்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்காக வந்து தான் இங்கே வந்து அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் 2 மெத்தடில் பண்ணிக்கலாம். ஒன்று ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல இந்த 3 டாட்டட் பட்டனை கிளிக் பண்ணி இதில் இருக்க அக்கௌண்ட் மூலியமாகவும் நீங்கள் போய் டேரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு இமெயில் ஐடி தேவைப்படும். பேசிக்காக அந்த இமெயில் ஐடி இங்கே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். போட்டதுக்கப்புறம் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துக்கலாம். இது கொடுத்தோன்னே இது வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதுதான் உங்களோட ப்ரொஃபைல் விண்டோ. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்டு வந்து இது வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ணல இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து வெப்சைட்டில் சும்மா ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணியிருக்கோம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பாஸ்வேர்டு இதெல்லாம் தேவைப்படும். அதனால் நீங்கள் இந்த இடத்துல இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு மெயிலுக்கும் வந்துட்டு லிங்க் வந்துருக்கும் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் வந்த மெயிலை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கேயுமே வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு ஒரு தேங்க்ஸ் நோட்டும், தென் வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து இந்த உங்களோட மெயிலுக்கே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். எக்ஸிஸ்டிங்காக இப்போ நம்ம வந்து இதில் லாகினில் தான் இருப்போம். நெக்ஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் லாகின் பண்ணுறப்ப மெயில் ஐடியில் இல்லை ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயிலுக்கு வந்திருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே எந்த லாகினும் தேவையில்லை. டிஃபால்ட்டாக லாகினில் தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல இந்த 3 டாட்டட் லிங்க்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி பண்ணி கொடுத்துருப்போம். உமன்ஸு, இதில் குர்த்திஸு, ஜெகின்ஸ், இது மாதிரி நிறையா கேட்டகரி இருக்கும். உங்களுக்கு அதில் எந்த கேட்டகரி வேணுமோ அதில் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் அந்த மாதிரி கலர் வேரியேஷன்ஸுமே கொடுத்துருப்போம். ஒவ்வொரு கலரையும் நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ இங்கே ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலர் வேரியேஷனுமே இங்கே கொடுத்துக்கலாம். கலர் வேரியேஷன் கொடுத்தோன்னே இங்கே வந்து ப்ரிவ்யூ உங்களுக்கு ஷோ ஆகும். பார்த்துட்டு இதை நீங்கள் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம். ஆட் டு கார்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வியூ பேஸ்கெட் கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா உங்களோட செக் அவுட் பேஜ் போகும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே இதில் காட்டும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆஃபராக ஒரு கூப்பன் கொடுத்துருக்கோம். அந்த கூப்பன் கூட நீங்கள் இங்கே ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிஷ்னலாக 10% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு இருக்க கூப்பன் கூட நான் இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 10% அடிஷ்னலாக டிஸ்கவுண்ட் ஆகி நான் பே பண்ண வேண்டிய ஃபைனல் அமௌண்ட் வந்து எனக்கு இங்கே ஷோ ஆகும். இதுக்கப்புறம் ப்ரொசீட் டு செக் அவுட் சொல்லி நான் கொடுத்ததுக்கப்புறம் இது வரைக்கும் நான் வந்து எந்த பில்லிங் டீட்டெயிலும் இங்கே வந்து அப்டேட் பண்ணல. ஸோ அதை நான் இங்கே அப்டேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் இதை அப்டேட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறப்போ உங்கள்கிட்ட இது வந்து கேட்காது. அட்ரஸ் கொஞ்சம் கரெக்டான அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருங்க டீட்டெயில்டாக. ஸோ ஏதாவது லேண்ட்மார்க் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. டெலிவரி பர்சனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பின்கோடு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். கரெக்டான பின்கோடு கொடுங்க. இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுப்பாங்க. உங்களோட டெலிவரியில் டிலே இருக்கக்கூடாதுன்னா உங்களோட பின்கோடு வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்கணும். ஸோ கான்டாக்ட் டீட்டெயில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும். டெலிவரி அட்ரஸ் வேணால் நீங்கள் ரிஜிஸ்டர் அட்ரஸ் வேறு, டெலிவரி அட்ரஸ் வந்து நீங்கள் வேறையும் வச்சுக்கலாம். இல்லை சேமாக இருந்தால் இதை பிளாங்காக விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆர்டர் போடுறதுக்கு இந்த இடத்துல கேஷ் ஆன் டெலிவரி அண்ட் வந்து யூபிஐ ஆப்ஷன் இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரிக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 499 தான் நம்மளால் வந்து கேஷ் ஆன் டெலிவரி எடுக்க முடியும். அதனால தான் இப்போ உங்களுக்கு இங்கே ரேசர் பே மூலமாக ஆர்டர் பண்ணுற மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 2 மெத்தடில் பண்ணிக்கலாம். இந்த ரேசர் பே அப்படிங்கிறது ஒன்றுனா நம்ம பே பண்ணுறப்ப கேஷ் ஆன் டெலிவரி போட்டிங்கன்னா நீங்கள் பார்சல் வாங்குறப்ப பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரேசர் பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணிவிடுவீங்க. பார்சல் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு டெலிவரி ஆகும். ஸோ இதில் நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தோன்னா உங்களுக்கு இதில் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எது இருந்தாலும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ரேசர் பை டேஷ்போர்டில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் சூஸ் பண்ண சொல்லி கேட்கும். இல்லை யூபிஐனா யூபிஐ, கார்டு வச்சுருந்தீங்கன்னா கார்டில் நீங்கள் கிரெடிட் கார்டு இருந்தாலும் டெபிட் கார்டு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபர்தராக எல்லா வெப்சைட்லேயுமே பண்ணுற மாதிரி தான். முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து வரும். ஸோ அதில் ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு ஃபர்தராக அதில் கொடுத்துருவோம். ஒவ்வொரு அப்டேட்டுக்குமே உங்களுக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆகும். ஒன்ஸ் வந்து நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ட்ராக்கிங் நம்பர் வந்து டீட்டெயில் அப்டேட் பண்ணுவோம், ஒரு மெயிலில் அப்டேட் பண்ணுவோம். அதை வச்சு உங்களோட பார்சல் நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் கொரீஸ் இருக்குது, இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.